get into right business at the right time. யாரு சொல்லுன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து மர்ஃபி. மூர்த்தி போட்டிருக்கா, தப்பு தப்புப்பா, மர்ஃபிப்பா. மர்ஃபி தான் ஆன்சர் வரும். சி தான் ஆன்சர். இது கிடையாது, மர்ஃபி தான் ஆன்சர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னா, சரியான நேரத்தில் ரைட் டைம், சரியான பிசினஸ் ரைட் பிசினஸ் செய்யணும். மாஃபியா கேங் வந்து ஆண்டர்பிரினருக்கு அட்வைஸ் பண்ணுது. அந்த மாஃபியானா மர்ஃபி, மாஃபி மாஃபி எழுந்துரும், அதனால மர்ஃபி. அதான் இதுதான் ஆன்சர், மாஃபியா. சோ அது மாஃபியா நான் வச்சுக்கணும். ஓகேங்களா, சரியான நேரத்துல சரியான பிசினஸ் செய்யணும்னு மாஃபியா கேங் வந்து என்ன பண்ணுது, இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தா கொஸ்டின் நம்பர் 12. சரிங்களா, which of the following is reason for sickness in the unit of small entrepreneur? ஸ்மால் என்டர்பிரினர் இப்ப 3 பார்த்தோம். முன்னாடி ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ல உள்ள ப்ராப்ளம், இம்ப்ளிமெண்டர்ல உள்ள ப்ராப்ளம். மூணாவது வந்து இந்த இது பிஜிடிஆர்ல கேட்டிருக்கான். சரிங்களா, பாத்துங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும். சிக்னஸ் இன் தி யூனிட் ஆஃப் ஸ்மால் என்டர்பிரினர். ஓகேங்களா, அதுக்கான ரீசன்ல கேட்டிருக்கான். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் டிஃபிஷியன்சி இங்க கொடுத்துருக்கான் பாருங்க, கீழே மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். மேனேஜ்மெண்ட் டிஃபிஷியன்சி, அவுடேட்டட் டெக்னாலஜி, ஹை பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், இன்அடிக்வேட் பினான்ஸ். சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் கரெக்டா இருக்கு, மார்க்கெட்டிங் ப்ராப்ளம். அடுத்து டி ரிசர்வேஷன். சோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணா, அந்த சிக்கா போன அந்த ஸ்மால் என்டர்பிரினர்ஸ்க்கு என்ன பண்றாங்கன்னா, மெயின்லி சரிங்களா, மெயின்லினா நான் சொல்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் மெயின்லி டிடிபி கிளாஸ், டிடிபிக்கான அந்த கிளாஸ் ட்ரைனிங் கிளாஸ் எடுத்த எஃப்எம்ல. சரிங்களா, ஃபார் சிக்னஸ் இன் ஸ்மால் என்டர்பிரினர். இந்த ஸ்மால் என்டர்பிரினர் சிக்கா இருப்பாங்களே, சிக் மீன்ஸ் நலிவுற்றிருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு புனரமைப்புக்காக என்ன பண்றாங்க, இன்னொரு அடிஷனல் தொழில் எஃப்எம்ல என்ன பண்றாங்க, டிடிபி கிளாஸ் ஒண்ணு மெயினா எடுக்கிறாங்க. அப்ப எம் ஃபார் மேனேஜ்மெண்ட் டிஃபிஷியன்சி, டி ஃபார் சரிங்களா, டி இங்க ஒரு டி இருக்கா, டி ரிசர்வேஷன். அடுத்து டி ஃபார் என்னன்னா டெக்னாலஜி சொல்லியிருப்பேன், இந்த அவுடேட்டட் டெக்னாலஜி. அடுத்து பி ஃபார் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து பவர். சரிங்களா, ஹை பவர். ஓகே, எஃப் வந்து இன்அடிக்வேட் பினான்ஸ் வந்துடும். சரிங்களா, அதனால இன்னொரு எம் இருக்கு. ஸோ வந்து மார்க்கெட்டிங்கோடைய ப்ராப்ளம். ஸோ ஒன்லி மேனேஜ்மெண்ட் டிஃபிஷியன்சி, இன்னொரு மார்க்கெட்டிங் ப்ராப்ளம். ஃபினான்ஸ் இன்அடிக்வேட், ஹை பவர் இருக்கு, டெக்னாலஜி அவுடேட்டட், டி ரிசர்வேஷன். ஸோ இதுல எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் டிஃபிஷியன்சி, ஹை ப்ராஃபிட், ஹை பவர் பார்த்தோம், டி ஜென்ரேஷன் பார்த்தோம். ஸோ ஆல் தி எல்லாமே வரும். ஓகேங்களா, இதுல எதுல வராதுன்னு சொல்லி கூட கேட்கலாம், பாத்துங்க. அப்புறம் இந்த ஷார்ட்கட் வந்து உதவியா இருக்கும். என்ன மெயினா டிடிபி கிளாஸ் வந்து சிக்னஸா இருக்கக்கூடிய ஸ்மால் என்டர்பிரினருக்கு எஃப்எம்ல எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா, ஓகே. 13 வந்து அக்கார்டிங் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, உமன் என்டர்பிரினர்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் அட்லீஸ்ட் டேஷ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் முடிவு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல. பொதுவா 100% ஷேர்ஸ் இருக்குன்னா 51% ஓனர்ட் இருக்கணும், 49 பப்ளிக் இருக்கணும். அப்பதான் நம்ம ஓனரா இருக்க முடியும், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். சரிங்களா, அப்படி பாக்குறப்ப உமன் என்டர்பிரினர் என்ன பண்ணணும், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற 51% வச்சிருக்கணும். அதே சமயம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவங்க 51% வந்து கொடுத்துருக்கணும். உமன் எம்பவர்மெண்ட் உமன் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, உமன் வேலை பார்க்கறதுக்கு 51%, 100 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா 51 பேர் உமனா இருக்கணும். அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து உமன் என்டர்பிரினர் அப்படின்னு சொல்ற மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்கு, இது பண்ணிருக்கு, வரையறை செய்திருக்கு. அதே மாதிரி இதுலயும் அப்படிதான், இன்வெஸ்ட்மெண்ட்ல 51% இருக்கணும். ஓகேங்களா, ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை உமன் என்டர்பிரினர்ஷிப். ஆன்சர் பாத்தீங்கன்னா படிச்சா அது எக்ஸஸ் பினான்ஸா, ஸ்கேர்சிட்டி ரா மெட்டீரியலா, சர்ப்ளஸ் லேபரா, ஈஸி மொபிலிட்டினா ரா மெட்டீரியல் வந்து ஸ்கேர்சிட்டி, அவங்களுக்கு வந்து இன்னும் கிடைக்கிறது இல்லை, அதுதான். சரிங்களா, பற்றாக்குறையா இருக்கு. உமன் என்டர்பிரினர் ஃபேஸ் ஸ்டிஃப் காம்படிஷன் பிகாஸ் தே லேக் ஆர்கனைசேஷன் செட்டப். சரிங்களா, அவங்களுடைய ஆர்கனைசேஷன் செட்டப் பண்றதுல ரொம்ப குறைபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். சரி, தி ஏர்லி பிசினஸ் ஏரியா ஆஃப் உமன் என்டர்பிரினர் வேர் நோன் அஸ். இப்ப பாத்தீங்கன்னா இது நமக்கு தெரியும், பிக்கிள்ஸ், பவுடர், பேப்பர். சரிங்களா, அது வந்து நான் என்ன பண்ணேன், இவங்க உமன் என்டர்பிரினர் பாப்பா, அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க இருக்குல்ல, ஸோ பாப்பாவுக்கு பவுடரா பேக் பண்றாங்க, பாப்பா பவுடர் பேக்கிங். அதாவது இவங்க வச்சிருக்கிறது வந்து ஒரு பவுடர் பேக்கிங் பண்றாங்க. அது வந்து யாரா குழந்தைங்களுக்கு, இப்ப ஜான்சன். ஸோ பாப்பா பவுடர் பேக்கிங். ஸோ அப்ப பேக்குங்கிறப்ப பாப்பா பவுடர் பேக்கு பிக்கு. ஸோ அதை வச்சு நம்ம எழுதிடலாம், பாப்பா பவுடர் பேக்குன்னு வச்சா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, சரி. அடுத்து assertion reason. Women entrepreneur face high production cost. Reason, government subsidies are available only in the initial stage
நாட் டூரிங் எக்ஸ்பான்ஷன். அதாவது இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய சப்சிடி பார்த்தா இனிஷியல் ஸ்டேஜ்லாம் இருக்கு, அதாவது துவக்க காலத்துல இருக்குது. அதாவது எக்ஸ்பான்ஷன் அதை விரிவாக்கம் செய்யும் போதெல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறாங்க. இது காரணம். அதனாலதான் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அவங்களுக்கு ஹையா இருக்குது, அதை ஃபேஸ் பண்றாங்க. அப்ப இது ரெண்டும் கரெக்ட் தான், சரிங்களா? இவங்களுக்கு சப்சிடி ரொம்ப கம்மியா இருக்கிறனாலதான் அவங்களால ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து என்னது ஹையா இருக்கு, அவங்களால மீட் அவுட் பண்ண முடியல. அப்ப இது என்ன சொல்றது, அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அசர்ஷனுக்கு ரீசன் வந்து கரெக்டான பொருத்தமான ஒன்றா இருக்கிறது. ஸோ ஏ ஆப்ஷன். த யுனைடெட் நேஷன் டிக்ளேர் த டிகேட் ஃபார் உமன் டூரிங், சரிங்களா? அதாவது எப்பன்னு கேக்குறாங்க. சோ வந்து 1975 75 to 85. இது எப்படி நான் வச்சுக்கோன்னா ஷார்ட்டா கொடுக்குறேன். உமன் வந்து முக்கால்வாசி முன்னேறி விட்டார்கள் இருந்தும் பல யூஎன் சாரி யூஎன் பல யூஎன் யுனைடெட் நேஷன் இது பத்தலைன்னு இருக்கிறான். இப்ப யுனைடெட் நேஷன் என்ன சொல்றான், உமன்ஸ் வந்து முக்கால்வாசி முன்னேறிட்டாங்க, ஆனா இது பத்தல. அப்ப முக்கால்வாசிங்கிறது 75%, சரிங்களா? 75%. அது 3/4 சொல்லுவோம், சரி. அப்ப 75 போட்டுரும். ஆனா இது பத்தலைங்கிறான். அப்ப 10 + 10 கூட்டி 85. அப்ப 75 to 85 எழுதிடலாமா ராஜா? ஓகே. அப்புறம் which of the following is referred to subsidy? சப்சிடியை வந்து குறிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெகுலர் பேமெண்ட், லம்சம் கிராண்ட், லோனு, டாக்ஸ், சரிங்களா? சப்சிடி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன பண்ண சிங்கிள் லம்சம், இதான் ஆன்சர். சிங்கிள் லம்சம் 2 S இருக்கும், சப்சிடில 2 S இருக்கும், இதான் ஷார்ட்கட். ஸோ இங்க லம்சம் கிராண்ட் போட்டிருக்காங்க, பட் இந்த இடத்துல சிங்கிள் லம்சம் கூட கேட்பாங்க. அடுத்து வந்து பவுண்டியை பொறுத்தளவுக்கு இது நான் பேசி கொடுத்துறேன். பவுண்டினா போனஸ், சரிங்களா? போனஸ் கொடுத்தே போண்டி ஆயிட்டான், தான் கீ பாயிண்ட். அப்ப இப்ப சப்சிடி என்னன்னு கேக்குறாங்க, லம்சம் கிராண்ட், அதாவது சிங்கிள் லம்சம். இந்த லம்சம் வந்ததுனால இதுதான் ஆன்சர். வாட் டு இன்சென்டிவ்ஸ் ஹெல்ப் டு ப்ரொமோட்? கண்டிப்பா அது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ப்ரொமோட் பண்றதா இருக்கும். இன்சென்டிவ் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப், அந்த தொழில்முறை வந்து ஊக்குவிக்கிறதா இருக்கும். வாட் இஸ் த சப்சிடி லிமிட் ஃபார் கேட்டகரி ஏ அண்டர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி ஸ்கீம்? இதுல வந்து நான் 3 கேட்டகரி இருக்கு ராஜா. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி ஸ்கீம்ல கவர்மெண்ட் கொடுக்குற, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறல, சரிங்களா? அது வந்து எப்படின்னா ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி. ஏ கேட்கறாங்க, நான் மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துறேன் ஷார்ட்கட்ல. இதுல என்னன்னா பேக்வர்டு டிஸ்ட்ரிக்ட்ல இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சாங்கன்னா 10% மானியம் கொடுக்குறாங்க. அது அந்த பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து 300 டிஸ்ட்ரிக்டை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, சரிங்களா? அதுதான் நீங்க ஆரம்பிக்கணும். அப்படி கேட்டகரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 25%, 15%, 10%. இது எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கறது பத்தல, இந்த 10ங்கிறவங்கள இந்த நாவ் ஈஸியா பத்தல, அப்ப 10% வந்துடும், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க எழுதுங்க 1123 1123 அப்படி எழுதிட்டீங்கன்னா இந்த 1ங்கிறது எதை குறிக்கும்னா பாத்துங்க, இது ஆரோ வந்து மேல போட்டிருக்கேன், அப்போர்ல போட்டிருக்கேன், டவுன்லோட் கிடையாது. அப்ப 1ங்கிறது இதுக்கு வந்து 0 10, சரிங்களா? அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 5, சரிங்களா? இதுல வந்து 2 0 எப்படியா அந்த பாருங்க எழுதிட்டீங்களே, 1 1 சாரி 1 1 2 3, இது வந்து 10%, இது 15%, சரிங்களா? இது வந்து 25%, ஓகேங்களா? இது வந்து 300 டிஸ்ட்ரிக்ட். இந்த 10% ரவுண்ட் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து பேக்வர்ட்ல கொடுக்கக்கூடியதுக்கான இது, இந்த 10%. அவ்வளவுதான். சோ எப்போ பார்த்தா 1 1 2 3 அவ்வளவுதான். 1 1 2 3 நான் ஈஸியா நமக்கு வந்துடும், சரிங்களா? 1 1 2 3, சரிங்களா? 1ங்கிறது இந்த 10% வச்சுட்டோம், ரைட்டா? அதான் இந்த 10% கீழே இந்த சொல்ல, இந்த 10 அடுத்து 10, அப்புறம் 5, இதுதான் இந்த வர இது இல்ல, இங்க வச்சு பார்ப்போம். 1 1 2 3, ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 10, அப்புறம் 15, 5 எழுதுறீங்க, அப்புறம் 5, இங்க 2 0. இந்த 10க்கு ரவுண்ட் பண்றீங்க, அந்த ரவுண்டு தான் இது, ஓகேவா? அப்ப 10% கேட்டகரி போடும்போது ஏ பி சி, அப்ப சி கேட்டகரி 10%, பி 15%, என்னது சி வந்து 25%. அதை லட்சத்துல சொல்ல போறோம், அவ்வளவுதான். சோ நான் ஈஸியா எழுதிடலாம். அவன் கேட்டகரி ஏ கேட்டிருக்கான், ஏங்கிறப்ப இங்க இருக்கு 25%. இதான் ஆன்சர். அடுத்து டிரான்ஸ்போர்ட் சப்சிடி இஸ் கிவன் இன் ஹில்லி ஏரியாஸ். இந்த மலைப்பிரதேசங்கள்ல டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இஸ் ஹையர். காரணம் அங்க அது வந்து என்னது ஹையரா இருக்கும். இது பார்த்தோன்னே தெரியுது கரெக்ட்னு, சரிங்களா? டிரான்ஸ்போர்ட் சப்சிடிஸை பார்த்தா ஹில்லி ஏரியானா ஹில்ஸ், அந்த இது ஹில் என்ன சொல்ற அந்த ஹில்ஸ் இருக்குங்களா, அந்த மலைப்பிரதேசங்கள்லாம் கொடுக்குறோம். அங்க அதை வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும், அதனால அதை கொடுக்குறாங்க.
சரிங்களா? ஏன்னா எடுத்துட்டு போற கஷ்டம்ல, ரா மெட்டீரியல் அது பினிஷ் குட்ஸை கொண்டு வரதும் கஷ்டம், கிளாஸ் நடத்தணும் சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப ரெண்டுமே கரெக்ட். இது இதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். There is concessional power provided under provision of concessional powder and இது பார்த்தா அந்த ஷார்ட்கட் பவர் அண்ட் வாட்டர். ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் கன்செஷன் பவர் அண்ட் வாட்டர். சரிங்களா? ஸோ அந்த ஸ்கீம் கீழே கன்செஷன் பவர் ப்ரொவைடர் வந்து எங்க கொடுக்குறாங்கன்னா பேக்வர்ட் ஏரியா. பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியதான், பேக்வர்ட் ஏரியா அதிகமா இருக்கும். ஆன்சர் பார்க்க சொல்லிடலாம். ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் இஸ் டாக்ஸ் ஹாலிடே? இதுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துறேன் பாருங்க ஷார்ட்கட். பொதுவா ப்ராஃபிட் இந்த டாக்ஸ் என்னன்னா 6% வந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 7.5% கொடுக்குறாங்க. இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அது இதுல இன்கம் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் வந்து 80J. ஸோ இது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஒரு இதுல. ஓகேங்களா? இங்க நமக்கு 5 இயர்ஸ் தான் கேட்டிருக்கான், ஆனா இத்தனை பார்ட் இதோட இன்க்ளூடா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் சாப்பிட்டு கொடுத்துருமா பாருங்க. இயர்ஸ் முதல்ல 5, 6, 7, 8 எழுதிங்க. 5, 6, 7, 8 எழுதும் போதே 5, 6, 7, 8 அப்படி எழுதிருங்க. 5, 6, 7, 8. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, 5, 6, 8 எழுதிட்டு 5ல இயர்ஸ். ஓகேங்களா? அடுத்த ப்ராஃபிட், அடுத்து கேபிட்டல் போடுங்க பாருங்க. இயர்ஸ் அப்புறம் ப்ராஃபிட் அப்புறம் கேபிட்டல் எழுதி வச்சுக்கோங்க. இப்ப இதுல பாருங்களேன், இயர்ஸ் எத்தனை எழுத்து? 5 எழுத்து. ஓகே, ப்ராஃபிட் 6 எழுத்து. கரெக்டா வந்துடும். 6 லெட்டர் இருக்கு ப்ராஃபிட்ல. அடுத்து கேபிட்டல் 7 லெட்டர். 5, 6, 7 இதுலயே ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து 80J. 5, 6, 7, 8ன்றப்ப நம்ம 80 எழுதிடுவோம். இன்கம் டாக்ஸ் 80. நமக்கு டாக்ஸ் ஹாலிடே கிடைச்சாலும் நமக்கு ஜாலி தான். அப்ப ஜேங்கிறது செக்ஷன் ஜேல இருக்கு, நாம வச்சுக்கோங்க. 5, 6, 7, 8. 5ங்கிறது இயர்ஸை குறிக்கும், 6ங்கிறது ப்ராஃபிட்டை குறிக்கும் 6%. 7ன்னா இந்த 7.5 வரும். 7ங்கிறது அப்ப கேபிட்டல் எம்ப்ளாய்க்கு 7.5 வரை கொடுக்குறாங்க. இது வந்து இன்கம் டாக்ஸ்ல 80 செக்ஷன் ஜேல உங்களுக்குள்ள செக்ஷன் 80ல ஜேக்குள்ள இந்த இது வருது டாக்ஸ் ஹாலிடே. அப்ப எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துடலாம். 5, 6, 7, 8 ஜே. ஓகே, கொடுத்துடலாமா ஈஸியா? ஏன்னா இப்ப இதுல இது கேட்டிருக்காங்க 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. நாளைக்கு திடீர்னு ப்ராஃபிட் எத்தனை % கேட்கலாம். அப்ப இந்த 5, 6, 7, 8 முதல் தான் ப்ராஃபிட் 6, கேபிட்டல் எம்ப்ளாயர் இருந்தா 7.5. இது எந்த இன்கம் டாக்ஸ் செக்ஷன்னா 80J. கொடுத்துடலாமா ராஜா? அடுத்து 25 சப்சிடி, பவுண்டி, இன்சென்டிவ், சீட் கேபிட்டல் எது இருக்குன்னு கேட்கறாங்க. இது பார்த்தோம், நம்ம அடிச்சிடலாம். இப்ப நம்ம சப்சிடி எஸ் ஒன்னு இல்ல, சப்சிடிங்கிறது சிங்கிள் லம்சம் இந்த வார்த்தை WS வரும். எஸ். ஓகே, பவுண்டிங்கிறது நான் என்ன சொல்லுங்க, பவுண்டிங்கிறது போனஸ் சொல்லி சொல்லுங்க. இது வந்து அவுட்புட்ல இருக்கும். பவுண்டிங்கிறது பேஸ்ட் ஆன் த அவுட்புட்ல வரும். இன்சென்டிவ்ங்கிறது ப்ரொடக்டிவிட்டி என்கரேஜ் பண்றது. சீட் கேபிட்டல் ரிஸ்க் கேபிட்டல். அவ்வளவுதான். சரிங்களா? அவுட்புட்ல தான் கொடுப்பாங்க. பவுண்ட் OUT அவுட் இருக்கு பாத்துங்க. பவுண்டி BOUNT அப்ப OUT அவுட்புட் வந்துடும். சப்சிடி எஸ்ஸும் WS, இந்த WS சிங்கிள் லம்சம் வந்துடும். இன்சென்டிவ்ங்கிறது ப்ரொடக்டிவிட்டியை என்கரேஜ் பண்றது. சீட் கேபிட்டல்ங்கிறது ரிஸ்க் கேபிட்டல். சோ ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து 4D பா. 1க்கு D, 2க்கு C, 3க்கு B, 4க்கு A. ஓகேவா? சோ இதோட நமக்கு வந்து ஸ்லிப் டெஸ்ட் வந்து 10 முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டா யூனிட் 5ல நம்ம ஆண்டர்ஃபன் டெவலப்மெண்ட் ஃபுல்லா முடிச்சிட்டோம். 12 டாபிக் முடிச்சிட்டோம். 3 டெஸ்ட் எழுதிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் யூனிட் 5ல B பார்க்க போறோம். அதுலயே ஸ்லிப் டெஸ்ட் எழுதுவோம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஒரு யூனிட் 5A அண்ட் B ரெண்டும் சேர்த்து ஒரு யூனிட் டெஸ்டா மொத்தமா வச்சிடலாம். ஸ்லிப் டெஸ்ட் இப்ப தனித்தனியா வச்சிட்டோம். அடுத்து ரெண்டு சேர்த்து ஒரு யூனிட் டெஸ்ட் வச்சிருவோம். 50 கொஸ்டின்ஸ் மொத்தம் 100க்கு. இதுல 50 அதுல 50 போட்டு வச்சிருவோம். வச்சாச்சுன்னா உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆயிடும். இந்த யூனிட் ஃபுல்லாமே கவர் ஆயிடும். ஓகே, நல்லபடியா நான் கொடுக்கக்கூடிய இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நான் கொடுக்குற PDF பிரிண்ட் போட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு நீங்களே போட்டு பாருங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு மார்க் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிய வரும். ஸோ வருகிற PGTR தேர்வு நமக்கு வெற்றிகரமா அமையட்டும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.